ஸ்டூடெண்ட், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இந்த வீடியோவில் 10th சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் இதுவரைக்கும் நடந்த பப்ளிக் கொஸ்டின்ல 1 மார்க் வினா விடை பார்க்குறோம். மொத்தம் 6 பப்ளிக் கொஸ்டின். அதில் வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்ல வழி காட்டணுங்க நினைக்கிறோம். நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல, கல்வியில் சாதிக்கவே பிறந்தோம். வாங்க ஒன் வேர்டு ஆன்சர் பார்க்கலாம். அரசு வினாத்தாள் ஜூன் 2023. ஒன் வேர்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல், இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு வேற பேர் இருக்கு, சதி, ஒழிக்கப்பட்டது? 1829. இந்திய தேசிய காங்கிரசினுடைய 3வது மாநாடு, அல்லது மாநாடுன்னு சொல்லுவாங்க அல்லது அமர்வுன்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரசினுடைய 3வது மாநாடு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு, 1000 லைட்னு சொல்லுவோம். பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவை டேஷில் இருந்து பிரிக்கிறது? இலங்கையிலிருந்து பிரிக்கிறது. ஆறுகளின் மூலம் உருவாக்கக்கூடிய மண் வண்டல் மண். 6 நாளே நம்மளுக்கு வந்து வண்டல் மண் வந்துடும். தென்னிந்தியாவுடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதி எது? காவிரி டெல்டா. கூற்று காரணம், கூற்று பாருங்க, தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவது இல்லை அப்படின்றது. பெறுகிறது இல்லை, பெறுவது இல்லை. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஆன்சரு கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. முதல் ஆன்சரு. இந்திய அரசியலமைப்புடைய முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 1. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாலும் சரி, அந்த உச்ச நீதிமன்ற மற்ற நீதிபதியா இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர். இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். இந்த வங்காளதேசம்னா நம்மளுக்கு வந்து நீண்ட நில எல்லை. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது? வேளாண்மை. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர்? கோல்கொண்டா சுல்தான். இந்தியாவில் உள்ள வரிகள் ஆ மற்றும் ஆவண்ணா. ஆனா இப்ப என்ன அர்த்தம்? இதுவே 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன வரிகள் சொல்லணும்? நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். இங்க 2 சேர்த்து ஆனா மற்றும் ஆவண்ணான்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து அரசு வினாத்தால் ஏப்ரல் 2023 கேட்ட கேள்வி, உலகத்தினுடைய எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. கிழக்கிந்திய கம்பெனிய நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஊலித்தேவர். இந்திய தேசிய காங்கிரசுடைய எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் அளவு கார்பன் அளவை கொண்டுள்ளது? 80 to 95%. நிலக்கரியில எவ்வளவு கார்பன் இருக்குன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம்? தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை? 3 மற்றும் 15. இதுல என்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை நீங்க இருக்கு நம்மளுக்காங்க. அப்ப பெருசு மட்டும் கேட்டாங்கன்னா எத்தனை சொல்லணும்னா 3, சிறிய துறைமுகங்கள் கேட்டாங்கன்னா 15. அதை வந்து கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும். இந்த இடத்துல இதை திரும்ப தனிப்பட்ட ஒன்வேடவும் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகம் மட்டும் எத்தனைனா 3,
சிறிய துறைமுகத்துன்னு கேட்டாங்கன்னா 15ன்னு சொல்லணும். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். கம்பு டேஷை பூர்வமாக கொண்ட பெயராகும். ஆப்பிரிக்கா. கீழ்காண எந்தவின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 360. நிதி நெருக்கடினாலே நம்மளுக்கு 360 தான் வரும். பின்வருவற்றை கால வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் சரியான வரிசையை தேர்ந்தெடு. இதுல இருக்கிறது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பஞ்சசீலம் தான், அடுத்து சீனாவுடைய அணுவெடிப்பு சோதனை, அதுக்கடுத்து 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், இந்தியாவுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை. இப்ப இருக்கிறது எங்க லைனா தான் இருக்கு, ஆனால் அதுதான். அதுக்கடுத்தது, இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது? உங்களுக்கு என்னன்னா பசுமை புரட்சினா என்னன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு, அதுதான் பசுமை புரட்சி. பின்வருவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? இல்லாதது தர்மபுரி. இங்க இல்லாதன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப மத்த இடத்துலாம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டுல தோல் தொழிற்சாலை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா எது எழுதலாம்? ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி எழுதலாம். அரசு தேர்வுத்தாள் ஆகஸ்ட் 2022 கேட்ட கேள்வி பார்ப்போம். பன்னாட்டு சங்கம் உருவெடுப்பதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? இந்த கேள்வி ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு இப்போ. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் தன் பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது. முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டேதான் இருப்பாங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்கு. டேஷாம் ஆண்டில் லொகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? 1925. பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களிடையே அமைந்துள்ளது? தமிழ்நாடு, ஆந்திரா. கேள்வி இப்படி மாத்தி கேட்பாங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இந்த 2 மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஏரி என்னன்னு கேட்டாங்கன்னா பழவேற்காடு ஏரி. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும்? சமமழை கோடுகள். தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய்? போர்காட். இங்க அமையாததுன்னு கேட்டிருக்காங்க, கவனிச்சு பார்க்கணும். மக்கள் தொகையினுடைய பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு? மக்களியல். கீழ்காண வரிசையில் முகவுரை பற்றி சரியான தொடர்பு எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதெல்லாம் அந்த அரசியல் சட்டத்துல முகவுரை பக்கத்துல இருக்கு. மாநில அமைச்சரவையின் தலைவர்? முதலமைச்சர். டேஷ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உண்மை, அதாவது பாத்தீங்கன்னா வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும். ஊட்டச்சத்து. உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையானது என்னன்னா ஊட்டச்சத்து தான். முதன்மை துறை டேஷை உள்ளடக்கியது? இதுவும் இதோட ரிப்பீட்டான கொஸ்டின் தான். இப்ப அரசு தேர்வு வினாத்தால் மே 2022 கேட்ட கேள்வி பார்க்கலாம். சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவர்? பி. ரங்கையா. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரையை மேற்கொண்டவர் யார்? சி. ராஜாஜி. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவனுடைய உச்சகட்டம் என்று கூறியவர் யார்? லெனின். இது அடிக்கடி இந்த கோட் வேர்டு கேட்பாங்க. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவனுடைய உச்சகட்டம் என்று கூறியவர் யாருன்னா லெனின். இல்லைன்னா லெனினின் கூற்று யாதுன்னு மாத்தியும் கேட்பாங்க. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? 1800 ஜூலை 10. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவுங்க இருக்கு நம்மளுக்காங்க. 1, 2 மற்றும் 3. அப்பனா இது மட்டும்தான் தப்புன்னு அர்த்தம்.
மற்றதெல்லாம் ரைட்டு. இதுலேருந்து ஒன் வேர்டு கேட்கறது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது, ரைட்டு. கான் சாஹிப்புடைய இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டு செவல், உங்களுக்கு அடிக்கடி கேட்குற கேள்வி தான் இது, 1766 மீண்டும் கைப்பற்றினார். இதெல்லாம் 2 மார்க்கில் வரும். அதுக்கு அடுத்தது கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரருடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இது 3 கரெக்ட். இதுல பொருந்தாததை தேர்ந்தெடு. கரிசல்மான். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எஃகு தயாரிப்பு. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். போர்க்காட். டேஷ் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் என்று அழைக்கப்படுகிறது. கரூர். பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷ் பிரிக்கிறது. இதுவும் ரிப்பீட்டட் கேள்விதான். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை. சரியான கூற்று தேர்ந்தெடு. ஜிஎஸ்டினா என்னன்னு கேட்கிறாங்க நம்மளுக்கு. அங்க சரியான கூற்றை தேர்ந்தெடுனா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து 1, 3, 4 தான் ரைட்டு. 1ங்கிறது ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. இதுவே ஒரு ஒன் வேர்டே கேட்பாங்க. இது எப்போ வந்தது? ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். இது எல்லாமே அதை பத்தி ரைட்டான கேள்வி. அரசு வினாத்தால் செப்டம்பர் 2021 பார்க்குறோம். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. அமெரிக்க பங்குச்சந்தையுடைய முதல் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்ட நாள் 24 அக்டோபர் 1929. அணிசேரா இயக்கத்தினுடைய மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதியை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து கூற்று காரணம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்றுங்கிறது பிரிட்டிஷ் அரசு 1857 ஆண்டில் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால் கிளர்ச்சி தோல்வி அடைந்தது. இது வந்து தான் ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பொறுத்துக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பல் புரட்சி, வெள்ளி புரட்சி, சிவப்பு புரட்சி, பழுப்பு புரட்சின்னு இருக்கும். இங்க வந்து முட்டை, இறைச்சி, தோல், உரங்கள். இதை ஒன்னோடு ஒன்று மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்னம்மா சொல்லுங்கண்ணே. மாங்கனீசு டேஷில் பயன்படுத்தப்படுகிறது. மின்கலன்கள். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் தமிழ்நாடு டேஷ் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. தேயிலை. ஆங்கிலோ இந்தியன் வைப்பினருக்கு ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு நியமிப்பவர் ஆளுநர். மக்மகன் எல்லைக்கோடு டேஷ் நாடுகளுக்கிடையே உள்ள எல்லையாகும். இந்தியா, சீனா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான இதுல முக்கியமான வார்த்தை தவறான கூற்றை கண்டறி. இங்க இருக்கிறதுல எது தப்புன்னு கேட்கிறாங்க. பொருள்களுடைய தரத்தை அளவிட பயன்படுகிறது மட்டும்தான் தப்பு. மற்றபடி வந்து உள்நாட்டு உற்பத்தியில 3மே ரைட்டு. அப்ப இது வந்து உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் கூட நீங்க எழுதிடலாம். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. அரசு வினாத்தால் செப்டம்பர் 2020 கேட்ட கேள்வி பார்ப்போம். முதல்ல வந்து எத்தியோப்பியாவுடைய படைகள் இத்தாலியுடைய படைகளை எந்த இடத்தில் தோற்கடித்தது? அடோவா. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பட்டய சாசனம் கையெழுத்தான நாள் ஜூன் 26, 1945. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலுடைய ஆசிரியர்
சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த கிளர்ச்சியினுடைய பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இது ஏற்கனவே வந்த கேள்விதான். அதனால நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சோட்டா நாக்பூர்னு வந்தாலே முண்டா கிளர்ச்சி வந்துரும் அப்படின்னு சொல்லி முண்டா கிளர்ச்சி. கூற்று காரணம்: காங்கிரஸ் அமைச்சரவை 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. காரணம்: காங்கிரஸ் அமைச்சரவையில் ஆலோசிக்காமல் இந்தியாவுடைய காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இங்கேயும் பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு இருக்கு. வேம்பநாடு ஏரி. பொன் புரட்சி எந்த வேளாண் பொருள் உற்பத்தியும் தொடர்புடையது? வெண்மை புரட்சி, நீல புரட்சின்னு சொல்ற மாதிரி பொன் புரட்சி. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம். பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வங்கக்கடல். பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் 1077. பின்வற்றில் எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியல் அமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்படுகிறது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்காக எல்லைகளை வகுத்தவர் யார்? சர் சிரில் ராட்க்ளிஃப். ஒரு நல்ல பொருளாதாரம் இதனுடைய விரைவான வளர்ச்சிக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மூலதன சந்தை. முக்கியமான வார்த்தை சரியில்லாத கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு. அங்க ஆளு மட்டும், இது மட்டும்தான் சரியில்லை. அப்புறம் மற்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதை படிச்சுட்டுனா கருப்பு பணம் என்றால்னு 2 மார்க்ல கேட்டாலும் இது எல்லாமே எழுதிடலாம். இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களுடைய பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூல காரணமாகும். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது தொழில்துறையாகும். கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கியமான இந்த கடத்தல்கள்லாம் ஒன்வேல கேட்டிருக்காங்க. முக்கியமான எதுன்னு கேட்பாங்க, தொழில்துறை. இது எல்லாமே தனித்தனியான ஒன்வேட்லையும் வரும், பார்த்து வச்சுக்கணும். டியர் ஸ்டூடெண்ட், இப்போ 10th சோசியல் சயின்ஸில் இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளுக்காங்க, பார்த்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணாதீங்க, SMS பண்ணாதீங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் இந்த வருஷம் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு கடவுளுடைய கருணையால் நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.